கூட்டிட்டு போற, பார்த்து கவனமா கூட்டிட்டு போ. சரிங்க சித்தி. இங்க பாரு மீனாட்சி, அடுத்த 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கையாவது அப்பப்ப பிள்ளைகளை கூட்டிட்டு வா. வராம இருந்துராத. இல்ல இல்ல, கண்டிப்பா வருவேன் சித்தி. சரிம்மா. தங்கவி, ராகவி, பாட்டி, கவனமா போயிட்டு வாங்க. அம்மா சொல் பேச்சு கேளுங்க. அடுத்து காலேஜ் நல்லா படிக்கணும். சரிங்க பாட்டி. ராஜு கிளம்புறையா? சரிங்கக்கா. வீரையா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இங்க பஸ் இறங்க மொத்தம் கரெக்டா அந்த டயத்துக்கு வந்துருவாங்க. சரியா, ஊருக்குள்ள தானே பஸ் இறங்கும். நாங்க அப்படியே வயக்காட்டுல நடந்து போயிருவோம். எதுக்கு தம்பி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்த? இல்லக்கா, உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். சரியா. பூமாரி சொல்லுங்க நீ. சாய்க்குட்டிய நல்லா பாத்துக்கோமா. ஆம்பளை பிள்ளை பசி தாங்காதுன்னு சொல்லுவாங்க. டைமுக்கு பார்த்து அவனுக்கு வயிற்று கொடுத்துரு. சரியா நீ, பாத்துக்கிறேன். நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத. ஊருக்கு வந்து போக இருங்க. சரிங்க நீ, கண்டிப்பா. அத்தை சொல்லுமா. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்புறம் சாய்க்குட்டிய நீங்களும் அடிக்கடி எங்க ஊருக்கு வாங்கத்த. கண்டிப்பாமா. ஒரு 2-3 மாசத்துக்கு ஒருக்கையாவது வந்துடுறோம். சரிங்க அத்தை, உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்போம். மாமா. சொல்லுமா. எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு மாமா. ஒரு வாரம் உங்க கூட இருந்துட்டு கிளம்புறது. அப்பப்ப கால் பண்ணுங்க. சரிம்மா, கண்டிப்பா. எங்களெல்லாம் மறந்துட மாட்டீங்கல்ல? ஏய், உங்களை எப்படி மறக்க முடியும்? அதெல்லாம் மறக்க மாட்டோம். பாரு, சஸ்பென்ஸா உங்க வீட்டுக்கு கூட வாரோம். சரி மாமா, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். சரிம்மா, கண்டிப்பா. பாட்டி கிளம்புறோம் பாட்டி. சரிங்கடி. ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க பாட்டி. சரி சித்தி. சித்தப்பா வெளியே அப்பையில இருந்து நின்னுட்டு இருக்காங்க எங்களுக்காக. கிளம்புறோம். சரிடி, பஸ் வந்த உடனே பஸ் ஏத்தி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிருக்கேன். அது வரைக்கும் உங்க சித்தப்பா கூட இருப்பாங்க. இருக்கட்டும் சித்தி, நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இரு, உங்க சித்தப்பா கூட இருப்பாரு. சரிங்க சித்தி. அக்கா, வர முதல்ல நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி தான். வீரையா நீங்க வர முதல்ல எப்படி புக் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் புக் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப சேஃப் தான், பயப்படாம போயிட்டு வாங்க. சரியா. அம்மா வாங்க, சித்தப்பா ஆர்ன் அடிக்காங்க. அடியே, கொண்டு வந்த எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிட்டீங்கல? அதெல்லாம் வச்சிட்டோமா. ஏதேதோ உங்களுக்கு நேரம் போக வேணும்னு எடுத்துட்டு வந்தீங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. சரி சரி வாங்க. மாமா அத்தா கிளம்புறோம். அடி. சரிடி. அடிக்கடி வந்து போய் இருங்க. சரிம்மா. எவ்வளவோ தப்பா பேசிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. மீனாட்சி, அதையே பேசாத. ஊருக்கு கிளம்புற, சந்தோஷமா போயிட்டு வா. சரிங்க சித்தி, கிளம்புறேன். ஏய் என்னம்மா? ஒன்னும் இல்ல சித்தி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்றேன். சரிம்மா. ஏய் ராஜு, என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்புறா? ஆமாமா, சரியா போகும், விடுங்க. சரிம்மா, நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரியா. குமாரி. என்னங்க? என்ன? ஒன்னும் இல்லங்க. சும்மா எதையாவது நினைச்சிட்டு இருக்காத. போய் குழந்தைய போய் பாரு. நான் கிளம்புறேன். சரிங்க. அத்தை, அவ கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசிட்டாளா, அதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போறா. ஊருக்கு போனதும் எல்லாம் சரியா போகும். நீ எதுவும் நினைக்காத. போய் தம்பிய பாரு. சரிங்க அத்தை. வீரையா, வீரையா. மா, வீரையா, உங்க அக்கா கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாமா. இப்பதான் ஃபோன் பண்ணேன். பஸ் கிளம்பி 1/4 நேரம் ஆச்சுன்னு சொன்னா. சரி சரியா. அப்பப்ப எங்க வரான்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. ஊருக்குள்ள வந்தோடனே ஒரு எட்டு போய் கூட்டு வந்துறியா? மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அங்க ரொம்ப பேசியிருக்கா போல. திருத்தம்பியும் ராஜுவும் திரும்ப பேசியிருக்காங்க. அதுல ஏதோ அவ மனசு மாறி இருக்கு அப்படி இப்படின்னு சாந்தி சொல்றா. என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. மலத்தூர் மொத்தல இடி கூட இடிக்காம இருக்கும். ஆனா உங்க அக்கா பேச்சு நிக்கவே நிக்காது. எப்படியா மாறுவா? ஆமாமா, ராஜு எனக்கும் சொன்னா. வரட்டுமா, பாப்போம். அக்கா மாறி வந்தா நல்லது தானே? நல்லதுதான், பாப்போம். மா, ராணி என்ன பண்றா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. இப்பதான் சாப்பிட்டா. வா, நீயும் 2 இட்லியை தின்னு. சாப்பிட்டுட்டு அவளை கொண்டு போய் விடு. சரிங்கம்மா. வாயா. நினைக்க நினைக்க கடுப்பா இருக்கு. நம்ம மகனை வேண்டான்னு சொன்ன கழுத இப்ப இன்னொருத்தன் கூட ஜோடியா. வயிறெல்லாம் எரியுது. ஒழுங்கா நம்ம மகனை கட்டிக்கிட்டு இருந்தா யார் இந்த வீட்டுல ராணி மாதிரி அவ இருந்திருப்பா. நாமளும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். என் புருஷன் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். வீடே இப்படி கதி கலங்கி நிக்காது. எல்லாம் அவளால. அவன் சொல்றதை விட அவங்க அம்மா காரியால. இந்த சிவகாமிய சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணனே தெரியல. சரி, அவ்வளவு பேச்சு பேசணும். என் மக அப்படின்னா நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு. என்ன கிழிச்சிருக்கா? ஒன்னும் இல்ல. நான் தான் இங்க புலம்பி புலம்பியேவா என் புருஷன் வரங்குள்ள போய் சேர்ந்துருவேன் போல. வீட்லயும் நிம்மதி இல்ல. மூத்தவன் வேற பாடா படுத்துறான். இந்த மனுஷன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து இவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேற பாக்குறத விட்டாச்சு. வர வர ரொம்ப சேட்டை வேற.
எதுக்குடா வாழ்றோன் இருக்கு. கடவுளே, என்னைக்கு என்ன நிலைமை மாறப்போகுது? என்னம்மா என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? ஏண்டா உட்காரக்கூடாதா? சொல்லு, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் போட போறியா? என்னம்மா? டேய், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எதுக்குமா? அப்பாவை பத்தி ஏதாவது சொல்ல போறீங்க அதானே? இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அப்பாவை ஜாமீன்ல எடுக்க முடியாது. அவங்க தண்டனை முடிச்சுட்டு அவங்களா வரட்டும். உங்க அப்பா ஜெயிலுக்கு போய் 3-4 மாசம் ஆச்சு. இப்போ வரைக்கும் லட்சம் தடவை சொல்லியிருப்பேன், அதுக்கெல்லாம் ஜாமீன்ல எடுக்காதவன் இனிமேலா எடுக்க போற? விடு, என் தலையெழுத்து அவ்வளவுதான் ஆயி போச்சு. சரி, அப்பனா இப்ப என்ன பிரச்சனை? அந்த அந்த பொண்ணுடா, நம்ம அண்ணனுக்கு கூட பேசணுமே. சொல்லுங்க. அந்த பொண்ணை நேத்து ஒருத்தனோட பார்த்தேன்டா. பார்த்ததுல இருந்தே மனசு சரியில்லை. என் பிள்ளைய வேண்டான்ட்டு இப்ப இன்னொருத்தன் கூட சந்தோஷமா பார்க்கவே முடியல. ஏமா, உங்களுக்கு என்ன வைத்தறிச்சலு? நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணா அவ சந்தோஷமா இருப்பாளா? ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறீங்க? அவ வாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப நல்லவமா. சொன்னீங்களே ஒரு பையன் கூட ஜோடியா பார்த்தேன்னு. அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தைக்காக அவனை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லியிருக்கா. என்னடா சொல்ற? கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கா? அந்த பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா? ஏன் ஏன் சுத்தினா என்ன? என்னடா ஏன் அசால்ட்டா கேக்குற? பெரிய நல்லது நல்லதுன்னு வாய்க்கிலேயே பேசுவ. இன்னொருத்தியோட புருஷன் கூட சீச்சி, அவளை பத்தி பெருமையா வேற. ஐயோ அம்மா அம்மா, நீங்களா என்னென்னமோ பேசாதீங்க. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஆனா பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி இல்லையா? ஆமா, அந்த குழந்தை பிறக்க மொத்தல இறந்துட்டாங்களாம். அச்சச்சோ. இப்படி உள்ள ஆளெல்லாம் ஏத்துக்க ஒரு மனசு வேணுமா? அந்த பிள்ளை என்னமோ நல்ல பிள்ளைதான். ஏய் சரிடா, அதை விடு. இந்த சிவகாமி எப்படா ஒத்துக்கிட்டா? ஒருவேளை அவன் கோடீஸ்வரனோ நம்மளை விட பணக்காரனாடா? சேச்சே, அப்படிலாம் இல்ல, மிடில் கிளாஸ் தான். எப்படா, எப்படி அப்பனா சிவகாமி ஒத்துக்கிட்டா? மா, சிவகாமிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சிவகாமி அவ வீட்டுல தனியா தான் இருக்கா. தனியாவா? ஆமா, சிவகாமியாச்சும் ஏதோ பிரச்சனை போல, அதனால அவளை தனியா விட்டுட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்பனா சிவகாமி சொன்னது உண்மைதானா? என்னம்மா? அது நான் பாத்துக்கிறேன். சரி சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏன் தெரியறதுக்கு என்ன, அங்க இங்க 4 இடம் போறேன்ல, எல்லாம் சொல்றதுதான். ஓ சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? இந்த சிவகாமிக்கு எனக்கும் உள்ள பகைய தீர்த்துக்கலாம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, அப்பா செஞ்ச தப்புக்கு ஜெயில இருக்காங்க. சிவகாமி பண்ண தப்புக்கு வீட்டுல தனி மரமா இருக்கா. அவரா செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. தேவையே இல்லாம நீங்க உள்ள ஏதாவது வாண்டடா போய் மாட்டினீங்கன்னா அப்புறம் இந்த சந்தோஷ் எதுக்குமே வரமாட்டான், பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, அப்படியே நீ எல்லாத்துக்கும் வந்துருவ போடா. அதுக்காக இந்த சிவகாமிய சும்மா விட முடியாது. துட்டு நிறைய இருக்கிற கொழுப்புல தானே ஆடுனா. அதுவும் பேராசை பிடிச்சவ, இன்னும் வேணும்னு நினைச்சா அவளோட துட்டு கொழுப்ப குறைக்க வேணா. மா, டேய் டேய், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாம தலையிட வேண்டாம் போ. சொல்லிட்டீங்களா, அதுபடி கரெக்டா இருங்க. ஏதாவது பிரச்சனைனாலும் நான் வந்து தலையிட மாட்டேன், நீங்களா ஃபேஸ் பண்ணிக்கணும். ஏய் போடா, அதெல்லாம் பாத்துக்கிறேன். இருந்தாதீங்க யாரும். உனக்கு பிடிக்கலையா தூக்கி எரிஞ்சிட்டு கண்டுக்காம வந்துடணும். திரும்ப அதையே போய் நோண்டிக்கிட்டு என்னமும் பண்ணுங்க. ஆனா என்ன மட்டும் எந்த விஷயத்துக்காக கூப்பிடாதீங்க, என் பேரை யூஸ் பண்ணாதீங்க. ஏய் போடா. எல்லாம் என் புருஷன் சம்பாத்தியம் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அவரை ஜெயில தள்ளிட்டு வேணுமோ நான் தான் கம்பெனி எடுத்து நடத்துறேன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். படபடன்னு பேசுற என்ன கூட நம்பிடலாம், இந்த மாதிரி ஊமக்கலனை தான் நம்ப கூடாது. போ, என்னமும் பண்ணி தொலை. எல்லாம் என் புருஷன் வர வரைக்கும் தான். வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்ப சிவகாமிய கவனிக்கணும். சிவகாமி, தனியா தான் இருக்கியா? அப்ப நான் உன்னோட ஆபீஸையும் நீ தனியா மெயின்டைன் பண்ற. ஓகே ஓகே, வாரேன் சிவகாமி, உன்னை தேடி வாரேன். அப்பப்ப சொல்லுவேல நான் கோடீஸ்வரின்னு, பாத்துக்கிட்டே இரு. சீக்கிரத்துல பிச்சைக்காரி ஆக்குறேன். பிளான் பண்ணிட்டேன் சிவகாமி, இனி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வாசுகி, காலேஜ் கிளம்பியாச்சாமா? ஆமா மாமா, ஆனா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பியாச்சு. ஓ பரவாயில்லையே. அப்பா, அது ஏன் கிட்ட சொல்லணும், நான் தான் வேகமா கிளம்ப வச்சிருக்கேன். ஏன் மருமக கிளம்பி இருக்காளடா, அததான் பாக்கணும். கரெக்ட் மாமா. அது மாதிரி இன்னைக்கு சீக்கிரம் எழுந்ததும் நான் தான் மாமா இவங்களே எழுப்பி விட்டேன். ஆறா, எவ்வளவு பெரிய வேலை. என்ன 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 2 பேரும் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. ஏய், 2 பேத்துக்கும் அடி விழுகும். அப்பப்ப என் மருமகளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா யாரு? நாங்க. ஆமாண்டா, சரிதான்ப்பா. என்ன என்ன காலங்காத்தாலே மீட்டிங்க? அவரார் வேலையை பார்த்துட்டு கிளம்பலையா? ராதா, எனக்கு டைம் இருக்கு. மா, எங்களுக்கும். ஓ, வாசுகி தெருவுக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு என்னங்க? ராதா, இப்பெல்லாம் எனக்கு ஆபீஸ்ல அதிக வேலை இல்லவே இல்ல. சக்தி சூப்பரா வேலை பாக்குறான். அவனே எல்லாத்தையும் பாத்துக்கிறான். சொல்ல போனா இப்ப நானும் என் தம்பியும் கொஞ்சம் ஃப்ரீ தான். அதனாலதான் இன்னையில இருந்து கொஞ்சம் லேட்டா கூட போய்க்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. பா பரவாயில்லங்க. என்னங்க, அப்படின்னா நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 9 மணிக்காவது வாங்க. 10:30 11 மணி ரொம்ப லேட் ஆகுதுங்க. இல்லம்மா, நான் சீக்கிரம் வந்துட்டா சக்தி லேட்டா போற மாதிரி இருக்கும். அவனை எப்படி சின்ன பையன, அதனாலதான் கொஞ்சம் வேலைக்கு ஆளெல்லாம் சேரட்டும், அப்புறம் நைட்டு சீக்கிரம் வர மாதிரி பாத்துக்கிறேன். சரிங்க. பா, சக்தி வேலையெல்லாம் பழகிட்டானா?
நல்லா பழகிட்டாயா. அப்பா அவனையே எம்டியா போட்டுடலாமான்னு பாக்குறேன். நல்ல பொறுப்பா இருக்கான். அதை விட நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறோம். எல்லாம் இப்பெல்லாம் லீவு போடாம வேலைக்கு வந்துடுறாங்க. பரவாயில்லையப்பா. ஆமையா. ஏய் திரு, மா. நேத்து ஏதோ பிரச்சனைன்னு வாசுகி சொன்னா. சிவகாமிக்கு என்னவா? அந்த பிள்ளைய போட்டு நடு ரோட்ல திட்டி வச்சு என்ன அவளுக்கு? ஆமாமா, சிவானி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. ஆனா சக்தியும் சித்தப்பாவும் உடனே போய் பாத்துக்கிட்டாங்கம்மா. மா, ராமும் சிவானிய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இன்னும் 1 வருஷத்துல கல்யாணத்தை வச்சிடலாமா. ஓ அப்படியா? ஏய் திரு, அப்பா 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்ற. ஆனா என் தம்பி வீடும் ராம் வீடும் பக்கத்துல பக்கத்துல. எப்போரா நல்லா இருக்குமா? யாரும் தப்பா பேசுற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுடா. அதனால என்னப்பா பண்ண முடியும்? சக்தி அந்த வீட்டுக்கு ஒத்திக்கு போயிருக்கான் 3 வருஷம். உடனே காலி பண்ணா காசு கொடுக்க மாட்டாங்க. ராம நாம காலி பண்ண சொல்ல முடியாது. ஆமாண்டா. ஆனா பக்கத்து வீடா, யாரும் வாய்க்கு வந்தபடி பேசிடக்கூடாது. பா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்னம்மா? நாமளா மட்டும் கல்யாணம் பேசி வச்சா மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து சிவானிக்கும் ராம்க்கும் நிச்சயம் பண்ணிருங்க. நிச்சயம் பண்ணவா? கண்மணி, என்னடா சொல்ற? ஆமாப்பா, நிச்சயம் பண்ணிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம். யாரு என்ன பேசுவா? ஏய், அதுக்காக உடனே நிச்சயம் பண்ண முடியுமா? மாமா, நீங்க தானே சொன்னீங்க சுத்தி உள்ளவங்க தப்பா பேசக்கூடாதுன்னு. யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னா சாதனா சொல்றதுதான் கரெக்ட் மாமா. கரெக்ட் தாமா. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நிச்சயம் முடிச்சிட்டா ஒரு கூண்ணது 7 மாசத்துக்குள்ள கல்யாணம் வைக்கலாம். அதையும் தாண்டி 1 வருஷமா எப்படி நல்லாவா இருக்கும்? அத்தை, அதெல்லாம் பார்க்க முடியாது. சிவானி படிப்புக்காக தானே 1 வருஷம் சொல்றீங்க. 1 வருஷங்கிறது ஒரு 10 மாசத்துலயே முடிஞ்சிரும். ஒரு 7 மாசத்துல நீங்க கல்யாணம் வச்சிட்டா கூட கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு 3 மாசம் மட்டும் படிச்சுக்கிறா. ஏ வாசுகி, என்ன மாதிரி ராமும் டெய்லி இப்படி காலேஜுக்கு விட கூட்டிட்டு வர அலைஞ்சிட்டு இருக்கவா? அதுக்காக படிப்பு முக்கியம்ல. ஆமா, வாசுகி சொல்றது கரெக்ட் தான். கேட்டுக்கோ. திரு, அப்பா, டேய் எனக்கு இதுதான் கரெக்ட்னு படுது. ஏன் கண்மணி அவ வாயால சொல்லியிருக்கா. அது என்னைக்கும் தப்பாகாது. ஒரு நல்ல நாளா பார்த்து பேசாம நிச்சயத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எப்ப தோது வருதோ கல்யாணத்தை பார்த்து பேசிக்கலாம். பா, டக்குன்னு உடனேனா அங்க ராமம் ஒத்துக்கணுமேப்பா. அதெல்லாம் ஒத்துக்குவாயா? அவனுக்கு இனி நாம தானே. நாம சொன்னா சரின்னு கேட்பான். சரிப்பா சக்தி, நான் பார்த்து பேசிக்கிறேன். ராதா, சொல்லுங்கங்க. ஒரு நல்ல நாளா பாருமா. எல்லாத்தையும் சொல்லி நிச்சயதார்த்தத்தை நல்லா வெகு விமர்சையா முடிச்சிருவோம். கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. ஆனா நிச்சயம் முடிஞ்ச ஒரு 7 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பாத்துக்கோங்க. அதுக்கு மேல லேட் ஆக வேண்டாம். சரிம்மா, பாத்துக்கலாம். கண்மணி, ஓகேவா? ஓகேப்பா. சரி, இத நான் இன்னைக்கே என் தம்பிட்டையும் சக்திட்டையும் பேசிடுறேன். டக்குன்னு நிச்சயதார்த்த வேலைய பாப்போம். சரிங்கப்பா, எல்லாரும் முடிவெடுக்கிறீங்க. அது கரெக்டா தான் இருக்கும். சரியா? சரி, நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். வாசுகி, நீயும் காலேஜ் கிளம்புமா? ரெடியா இருக்கேன் மாமா. டைம் ஆனதா அப்படியே கிளம்புறதா? ஓ சரிம்மா. அதான் நான் கிளம்பட்டுமா? சரிங்க. கண்மணி, வாரேன்டா. சரிங்கப்பா, சீக்கிரம் வாங்க. டாடா. டாடாடா. ஏய் சாதனா, அனி சூப்பர்மா. அழகா பேசி நிச்சயம் வரைக்கும் கொண்டு போயிட்ட. ஆமா நீ, இவங்க மனசெல்லாம் நம்ப முடியாது. திருவண்ணா விட சக்தி அண்ணா திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டா நம்ம சிவானி பாவம். அதுக்குதான் இப்பவே நிச்சயம் பண்ணிட்டோம் நினைச்சுக்கோங்க. எல்லாம் ராம்க்கு மாப்பிளைக்குரிய மரியாதையை கொடுத்து சிவானியமும் ஒழுங்கா பாத்துக்குவாங்க. ஹே சாதனா, பிளானா இதெல்லாம்? ஆமாண்ணா. ஹேய் கூட்டு கலவாணிகளா நீயும் அண்ணியுமா? எப்ப இத அப்படி பேசுனீங்க? அதெல்லாம் காலையிலே பேசிட்டோம். எப்படியே இந்த மேட்டரை பத்தி பேசுவீங்க. பேசலனா வாண்டடா அம்மா உள்ள வந்து பேசணும். அப்ப மாத்திரம் நான் அப்படியே பேசி பிளான சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம். மா, நீங்களுமா? ஆமாயா. சரியா போச்சு. நீங்களும் இவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டீங்களா? நல்ல விஷயத்துக்கு கூட்டு சேரலாம்யா. பக்கா பிளான்மா. ஆமாயா, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. அதுக்குதான். சரி சாதனா, உள்ளவா மாத்திரை போடு. இத வரேம்மா. வாசுகி, என்னங்க, நான் சும்மா சொன்னேன். 2 பேரும் பக்கத்து வீடு, எப்படியும் போக வர இருப்பாங்க. பாக்குறவங்க ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு சாதனா ஐடியா கொடுத்தா. அது எப்படி பேசுவாங்க? மாமா இப்ப சொன்னாங்கல்ல, அவங்களா தானே சொன்னாங்க பக்கத்து வீடுன்னு. நானும் நினைக்கிறேன், மாமாவும் நினைக்கிறாங்க. பிறகு அடுத்தவங்க நினைக்க மாட்டாங்களா? அதான் முன்னக்கூடியே ஏற்பாடு பண்ணிட்டா. சரிதான். ஆமா, என்னங்க காலேஜுக்கு லேட் ஆச்சு. வாங்க போவோம். ஏய், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஐயோ, ரொம்ப டிராபிக் இருக்குங்க. வாங்கங்க. ஏ வாசுகி, சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. பாரேன் கேட்டவன தப்பிச்சு ஓடுறத. ஆனாலும் நானும் இதைத்தாமா நினைச்சேன். அதைத்தான் நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க.
சீக்கிரமே என் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சிவானி, நீ ரொம்ப ஹாப்பியா இருப்ப. அதுதான் இந்த அண்ணனுக்கும் வேணும். ஆச்சு, இன்னும் காணோம். கரெக்ட் டைம்க்கு வந்துறேன்னு சொன்னாலே. தமிழ், ஏய் ஹாசினி, வா வா. என்ன தமிழ், எதுக்காக வர சொன்ன? ஏய் தமிழ், ஹாசினி. என்ன எதுக்காக வர சொன்ன? சீக்கிரம் வா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்ன. அதுவும் சாரி கட்டிட்டு வான்னு. என்னாச்சு? சொல்றேன். அதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். பாத்துக்கறியா? சேலையில வந்திருக்கேல. ஏன் செல்லம்மா எப்பவும் சேலையில தான் அழகு. டேய், எதுக்குடா வர சொன்ன? முத அத சொல்லு. வீட்ல அரை குறையா சொல்லியும் சொல்லாமையும் வந்தேன். அது ஒண்ணு இல்ல, நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். அதான் உன்கிட்ட அப்படியே சொல்லிட்டு போலான்னு. ஊருக்கு போறியா? எதுக்குடா? என்னாச்சு? என்னாச்சா? 2 மாசம் ஆச்சுங்க வந்து. அப்பா அம்மா டெய்லி வர சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் போய் நான் பார்க்கணும்ல. ஆமால, எப்போ கிளம்புற? ஈவினிங் ஒர்க் முடிச்சிட்டா அப்படியே கிளம்புவேன். ஓ, எப்போ வருவ? தெரியல, ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன். அதனால கண்டிப்பா 1 வாரம் 10 நாள் ஆகும். என்னடா திடீர்னு ஊருக்கு போறீங்கற, அங்க போய் 10 நாள் இருக்கேங்கற? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. டெய்லி காலையில மெசேஜ் பண்றேன், நைட் கால் பண்றேன். மணி கணக்கா ஆகாத கதையெல்லாம் பேசுறேல. இத சொல்ல உனக்கு என்ன? ஹே, ஊருக்கு திடீர்னு தான் கிளம்புறேன். அப்பா அம்மா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸி. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அதான் அப்படியே கிளம்பிடலான்னு. ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணனா ஓங்கிட்டு தான் சொல்றேன். இன்னும் அப்பா அம்மாட்ட கூட சொல்லல. ஓ, அப்படியா? சரி, பாத்து போயிட்டு வா. அப்பப்ப கால் பண்ணு. ஆமா, அப்பப்ப கால் பண்ணாப்ல மேடம் எடுத்து பேசிடுவீங்க. ஆமா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? ஃபீலா? அதெல்லாம் இல்லையே. அதானே, நீ ஃபீல் பண்ணிட்டாலும் ஹே தமிழ், பிறகு எதுக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னவன அப்செட் ஆகுற? இருக்கிறது பக்கத்துல. வாரத்துக்கு ஒரு நாளாவது மீட் பண்றோமா? ஹே, அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணுமே. நல்லா பேசுன. நேத்து லவ் பண்ண கண்ணா கூட டெய்லி நந்தினிய போய் பார்த்துட்டு வந்துடுறான். ரூம்ல வந்து என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமா? வேணுங்கனே என்கிட்ட நக்கல் அடிக்கான். செம்ம கடுப்பேத்துறான். உன்கிட்ட வாரத்துல ஒரு நாள் பாப்போம்னா கூட முடியவே முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்ற. என்னால முடியலப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது. இப்போ என்ன பண்ணணும்ங்கற? இப்படியேனா எனக்கு செட் ஆகாது. ஓ, சரி. சரினா? அதுக்கு என்ன பண்ண போற, அத சொல்லு. ஹோ, என்ன பண்ண போறேன்னு கேக்குற? சரி தமிழ், சாரி தமிழ். இனிமேல் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நான் இதுக்கு சரி சொல்லணும், சாரி கேட்கணும். அப்பனா போன்ல பேசிக்கிட்டா போதுமா? அதுவே அதிகம். ஏய், பின்ன என்ன? நம்ம 2 பேரும் பேசி எல்லாம் ஓகே தான பண்ணோம். இப்ப திடீர்னு நீ இதெல்லாம் சொன்னேனா என்னால மாத்திக்க முடியாது. அப்பனா நான் மாத்திக்க வேண்டியிருக்கும். மாத்திக்கனா? புரியல. ஊர்ல ஏதோ எங்க சொந்தக்காரங்க என்ன மாப்பிள்ள கேட்டு வராங்களாம். மாப்பிள்ளையா? ஏன் பொண்ணு கேட்டு தான் போணுமா? மாப்பிள்ள கேட்டு வரக்கூடாதா? ஓ, சரி சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப ஊருக்கு போறேன்ல, அந்த பொண்ணை போய் பார்த்து பேசி பேசி பிடிச்சிருக்குன்னா அப்படியே கல்யாணத்தை முடிச்சுட்டு வர வேண்டிதான். ஓ, கல்யாணத்தையே வா. சரி முடிக்கிறது சரி, இங்க வராத. ஏன் வரக்கூடாது? வராத, அப்படியே ஊர்லயே செட்டில் ஆயிடு. இங்க பாரு செல்லம்மா, நான் என்னதான் இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ அப்புறம் என்னோட எக்ஸ்ல வர ஆயிடுவ. உன் மனசுல ஒரு ஓரத்துல தோணும், தமிழ் எப்படி பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான், அந்த பொண்ணு எப்படி இருப்பா, படிச்சிருக்காளா, படிக்கலையா, அழகா, அழகில்லையா, கருப்பா, வெள்ளையா, முடி நீளமா, குட்டையா, உன்ன மாதிரி முட்டை கண்ணியா? டேய், இல்ல அப்படியெல்லாம் உனக்கு கேட்க தோணும். அதுக்கு எதுக்கு அவளை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட காமிச்சிட்டா நீ வாட்டுக்கு ஹாப்பியா இருப்பேல? நான் ஹாப்பியா இருப்பேன். என்னதான் இருந்தாலும் நீயும் என்ன லவ் பண்ணிருக்கேல. நீயும் ஒரு பெண் தானே. கோபம், கவலை, சந்தோஷம் எல்லாமே இருக்குமே. சரிடா, கல்யாணத்தை முடிச்சுட்டு கூட்டிட்டு வா. உன்னை லவ் பண்ணி தொலைச்சேன்ல, அதுக்காக நீ கட்டிக்கிட்ட பொண்ணு எப்படி இருக்கான்னு நானும் பாத்துக்கிறேன். கிளம்பு, நான் வாரேன். இனி வரவே மாட்டேன். ஏய் செல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? இனி நான் யாரு உனக்கு? ஏய் செல்லம்மா, நான் கிளம்புறேன். சரி ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேவா? ஏய், என்ன சொல்ற? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்தா. ஐயே, இன்னைக்கு ஏன் பர்த்டே எல்லாம் கிடையாது. ஆமா தெரியும். தெரியுமா? பிறகு எதுக்குடா விஷ் பண்ற? கொஞ்சம் லூஸ் ஆயிட்டேன், அதான். ஓ, அது எப்பவுமே உள்ளதானே. சரி, அந்த சாக்லேட்ட கொடு. சாக்லேட்டா? ஆமாடா, கொடு. எனக்காக தானே வாங்குன. ஆமா. பிறகு எதுக்கு கையிலே வச்சிட்டு இருக்க? கொடு. ஏய், சாக்லேட் மட்டும் கேக்குறேல, தேவையில்லாம இன்னைக்கு எதுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ற? சாக்லேட் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க? அப்படி ஏதாவது கேக்குறியா? இங்க பாரு தமிழ், இதெல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணா சாக்லேட் சாப்பிட முடியாது. நமக்கு இப்ப என்ன முக்கியம்? சாக்லேட் தான். அதனால என்கிட்ட கொடுத்துரு. சரி, சாக்லேட் கொடுத்துட்டேல, கிளம்பு. எங்க? ஊருக்கு போறேன்னு சொன்னீடா, சீக்கிரம் போ. அப்பதான் மாப்பிள்ளை பார்க்க வரவங்க கிட்ட பேசி வச்சு பொண்ணு அப்புறம் நீ பார்த்து 10 நாள்ல கல்யாணத்தை முடிக்க முடியும்.
ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் ஹாஷினி. நான் உன்னை கலாய்க்கணும் நல்லா திட்டணும்னு நினைச்சு வந்தேன். ஆனா இங்க எல்லாம் உள்டாவா நடக்குது. என்ன பண்ண, அதெல்லாம் உன் தலையெழுத்து. அவ்வளவுதான். நான் இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் கிளம்புறேன். எத்தனை தடவை சொல்லுவ கிளம்பு? வேற எதுவுமே இல்லையா? என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லையா? இல்ல. ஹாசினி நல்ல யோசனை படிப்பாரு. நீ உன்ன மிஸ் பண்ணிட்ட. ஒண்ணுமே இல்ல. நான் இப்ப கிளம்பிடுவேன். அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே வருத்தப்பட மாட்டேன். பின்ன என்னடா போ. சாரிதான். நம்ம பிறந்த நாளை மறந்துட்டாலே நாமளாவது போய் ஞாபகப்படுத்துவோம். ஒரு விஷ் வாங்கிட்டு வருவோம்னு நினைச்சேன். ஒன்னும் ஆகல. இப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டிதான். அவளுக்கா எப்ப ஞாபகம் வருதுன்னு பாக்குறேன். டேய் டேய், என்ன? அப்படியே இந்த பக்கம் திரும்பாம நில்லு. எதுக்கு? நில்லுனா நில்லுடா. சாரிதான். திரும்பாத. திரும்பினா பாத்துக்கோ. ம் என்ன பண்றா? எதுக்கு திரும்பாம நிக்க சொல்றா? திரும்பி பாத்துடலாமா? தமிழ். திரும்பல. இல்ல இல்ல, திரும்பி பாரு. ஹேய், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாசினி, என்னோட பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏண்டா இல்ல? ஒரு பிறந்த நாளுக்கு நான் விஷ் பண்ணலேன்னு அடே, இன்னொரு கல்யாண ரேஞ்சுக்கு போயிட்ட. சரியான ஆளுதான்டா. இல்லம்மா, அப்படியாவது உனக்கு ஞாபகம் வரும்னு. சூப்பரா ஞாபகப்படுத்தின. சரி இந்தா. தேங்க்ஸ் இல்லம்மா. நான் என்னமோ நீ மறந்துட்டியோன்னு நினைச்சு கலாய்ச்சேன். ஆனா நான் தான் பல்பு வாங்கிட்டேன். எப்படா மறப்பேன்? காலையில கால் பண்ணி சொல்லலாம் நினைச்சேன். நீ அவங்கள பார்க்கணும் வான்னு சொன்னியா? அதான் நேர்லயே சொல்லிக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள நீ என்னென்னமோ. என்னம்மா பண்றது? பிடிச்சவங்க விஷ் பண்ணலாட்டி அப்படி இப்படி கோபம் வரத்தான் செய்யும். வரும் வரும். சரி, ஊருக்கு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவா? கொன்றுவேன். கனவுல கூட நினைக்காத. இதத்தான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். கள்ளி அமைதியா இருந்து என்னென்னமோ பேசி. ஏய் போதும்டா, எனக்கு டைம் ஆச்சு. பாக்குறவங்களும் கடுப்பாகுவாங்க. இங்க பாரு, காலேஜுக்கு நான் கிளம்புறேன். சாயங்காலம் 2 பேர் சேர்ந்து கோவிலுக்கு போலாம். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பு. ம் கிளம்பட்டுமா? இல்ல இல்ல, அப்புறம் இன்னொன்னு நீ சொல்லணும். என்ன? இல்ல அதான் அது. லவ் யூடா. அதேதான். தேங்க்ஸ்மா. லட்சம் பூக்கள் ஒட்டி வைத்த சிற்பம் பக்கம் வந்தும் கண்ணில் என்ன வெட்கம். என்னை தீண்டாயோ, நீ என்னை தீண்டாயோ. ஊசி மல்லி பார்வை என்னை கீழும். உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று அழும். மின்னல் தோன்றாது, வண்ணம் இன்னல் தோன்றாது. கையோடு கை கோர்த்தால் லட்சம் தான் விலகாதோ. ஓயாமல் நீ பார்த்தால் மச்சம் தான் நகராதோ. உன் கண்ணின் மீன்களை பார்த்து விட்டதா செய்வ வாழ்க்கை வாழ. சே ஒரே வீச்சம். எத்தனை தடவை குளிச்சியும் இந்த முட்டை நாத்தம் போல. எல்லாம் இந்த நெடுமாடால. ஓகே, என்ன வேலை பார்த்து விட்டா? இப்ப ஆபீஸ் போகாம வீட்டுல உட்கார மாதிரி ஆயிப்போச்சு. வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாடை வாந்தி வருது. சாப்பிட கூட முடியல. ஜூஸ் போட்டு கொண்டு வர சொன்னேன், இன்னும் வந்திருக்கலான்னு பாரு. அடியே வள்ளி, ஹே வள்ளி. என்ன சிவகாமி, இப்பதான் கூப்பிட்டு ஜூஸ் வேணும்னு கேட்ட, அதுங்கள திரும்பவும் கூப்பிடுற. என்ன ஜூஸ் வேண்டாமா? பழத்தை அப்படியே கொண்டு வந்துடவா? அடியே, எவ்வளவு நேரண்டி கேட்டு ஆகுது? இன்னும் பழத்தை கொண்டு வரவான்னு கேக்குற? ஐயோ, சை சை. என்ன சிவகாமி, குளிக்கலையா? சை, பக்கத்துல வர முடியல, ஒரே கப்பு. அடியே, இல்ல நீ செஞ்ச வேலைடி. இப்ப மூக்க மூடிக்கிட்டு நிக்கிறியோ? அறிவு கட்டவளே, என் ஆத்திரத்துக்கு கையில கிடைச்சதெல்லாம் உடைச்சேன். நீ எதுக்கடி முட்டைய உடைச்ச? அது என் சந்தோஷத்துக்கு உடைச்சேன். உடைச்ச ஏன் மேல எதுக்கடி உடைச்ச? அது உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு உடைச்சேன் சிவகாமி. நல்லா உடைச்ச அறிவு கட்டவளே. சரி, அதெல்லாம் விடு. குளிக்க வேண்டியதானே? ஏன் இப்படி நாத்தத்துல? இங்க பாருடி, நேத்துல இருந்து 20 தடவை குளிச்சிட்டேன். சே, இந்த வாடை மட்டும் போல. ஐய, 20 தடவையா? ஆமாண்டி, இதுக்காக ஆபீஸ் கூட போகாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அட சிவகாமி, சும்மா அப்படியே குளிக்க கூடாது. ஒரு பாக்கெட் சர்ஃப் எக்ஸல் வாங்கிட்டு வரேன். அந்த பெரிய பேரல் இருக்கு பாத்தியா, அதுக்குள்ள கொட்டி நல்லா கலக்கி உன்னை தூக்க முடியாது, ஒடிச்சு தள்ளி வேணா விடுறேன். அதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஊரு. அப்புறம் எந்திரிச்சு குளிச்சு கடைசியா கம்போர்ட் போட்டு குளிச்சிரு. அப்புறம் நல்லா மணப்ப. எப்படி, சூப்பர் ஐடியாவா? ஊற வச்சு கம்போர்ட் போட்டு குளிச்சு நான் என்ன துணியாடி? ஒழுங்கா போயிரு, கடுப்புல இருக்கேன். நீ என்னைக்குதான் சிரிப்புல இருந்த? சரி சரி, ஜூஸ் போட்டு அந்த வாசல்ல வைக்கிறேன், வந்து எடுத்துக்கோ. இதுக்கு மேல என்னால இந்த ரூம்குள்ள வர முடியாது. அடியே சிவகாமி, என்னால முடியாது. அப்புறம் தேவையில்லாம இங்கே வாமிட் பண்ணிட்டா அதையும் நீ தான் கிளீன் பண்ணணும். ஏய், சும்மா சும்மா கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. அது மாதிரி ஜூஸ் போட இன்னொரு 1/2 hour ஆகும். அது வரைக்கும் கத்தக்கூடாது, ஓகேவா? அடியே வேலையை பாரு. வாசல்ல வச்சுட்டு கதவை தட்டுறேன், வந்து எடுத்துட்டு திரும்ப ரூம்குள்ளே வந்து உக்காந்துக்கோ. ஏய்,
சரி எப்படி பேசிட்டு போறா பாரு. இந்த வீட்டுக்கு இவ எந்த நாள்ல வந்தாலோ அந்த நாள்ல இருந்து நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை விட வீட்டு வேலை நான் தான் பாக்குற மாதிரி இருக்கு. மேல் வலிச்சவ விதவிதமா ஆக்கி நல்லா திங்கிறா. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. சை இருந்தாலும் வாட தாங்கல. பேசாம இந்த நெடுமாடு சொன்ன மாதிரி சர்ஃபெக்சல்ல ஊறிடலாமா? ஒன்னு 2 தடவை குளிப்போம். வாட போலாட்டி அதான் வழி, வேற வழி இல்ல. ஏன்னா நாளைக்கு ஆபீஸ் போகணும். நான் இல்லாம அங்க உள்ள கழுதைகளாம் கொண்டாட்டமா இருக்குங்க. அதனால நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் போறோம். எப்படியாவது இன்னைக்கு இந்த வாடையை போக்கணும். ஏ நந்தினி, நீ கிளம்பு. சக்தியானா இப்ப வந்துருவான். நான் அப்படியே வீட்டுக்கு போய்க்கிறேன். இருக்கட்டும் சிவானி, நான் வெயிட் பண்றேன். அது என்ன இழுக்கிற? வாசுகி திரு கூட பைக்ல போயாச்சு. வாசினி தமிழ் கூட கோவிலுக்கு போயாச்சு. நீ மட்டும் எப்படி தனியா? இல்ல ராம் வாரேன்னு சொன்னா. ஓ ஓகே ஓகே. நான் இப்ப நிக்கிறது உங்க 2 பேத்துக்கு இடைஞ்சல். ஏய் நந்தினி, சாரிமா கிளம்புறேன். சரி சரி பாத்து கவனமா வீட்டுக்கு போ. கிளம்புறேனா? சரி நந்தினி. ராம் வாரேன்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. அது உங்களை சக்தியா வந்துருவானா? சிவானி தானே? சிவானி அண்ணா. என்னம்மா இங்க நிக்கிற? அது வந்து நான். சாரிமா. சாரியா? எதுக்குண்ணா? இல்லம்மா, அன்னைக்கு நான் அவசரப்பட்டு ராம் வர்றதுக்கு முன்னே உன்கிட்ட சொல்லிட்டேன். அண்ணா. இல்லம்மா தெரியும். அவன் இன்னைக்கு வேற ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டான். அவன் மனசுல உள்ளத சொல்றேன்னு. சாரிமா, நான் வேற முன்ன கூட வந்து உன்கிட்ட சொல்லி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்லண்ணா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, அவன் மனசுல உள்ளதெல்லாம் சொல்ல வந்தான். அந்த டைம்ல கரெக்டா எங்க ஆபீஸ் ஸ்டாப் ஒருத்தரு அவரோட குடும்ப கதையை சொல்லி ராம் மனசையே மாத்திட்டாரு. நான் அப்பவே அவன் கிட்ட கேட்டேன், அந்த பொண்ணும் சிவானியும் ஒன்னாடான்னு. இவன் தான் என்னோட பொண்ணுன்னு. ஆனா அவன் பக்கமா நியாயம் இருக்குமா? அவனை கோச்சிக்காத. இவர் என்ன சொல்றாரு? நீயே சொல்லு. உன்னையே நல்லா பாத்துக்குவேன், உன் பிள்ளையும் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வந்து அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தைய மாற்றான் தாய் குழந்தையா பார்த்தா யாருக்குதான் மனசு ஏத்துக்கும்? அண்ணா. ஆமாமா, எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு குழந்தை வந்ததும் இன்னொரு குழந்தைய மாற்றான் தாய் குழந்தையா தானே நினைப்பா. தான் பிள்ளையா யாரு நினைப்பா? ஆனா நீ அப்படி இல்லம்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அபிக்குட்டியே நல்லா பாத்துக்குவே இல்லம்மா. அண்ணா கண்டிப்பா ஏன் குழந்தையா பாத்துக்குவேன். அப்புறம் நான் ராம் என்கிட்ட அவங்க மனசுல உள்ளத சொல்லிட்டாங்க. என்னம்மா என்ன சொல்ற? ஆமாண்ணா, நேத்து தான் சொன்னாங்க. ஐயோ சிவானி, நான் வேற உன்கிட்ட இதெல்லாம். இருக்கட்டும்ண்ணா, அதனால ஒண்ணும் இல்ல. ராம் மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ சிவானி, தப்பா ஒண்ணு இல்லம்மா. ராம் ரொம்ப. அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும். நான் பார்த்து நடந்துக்கிறேனா. அண்ணா அப்புறம் நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னு ராம்கிட்ட சொல்லாதீங்க. ஏமா? இல்லண்ணா வேண்டாம். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைச்சா ராம் மனசு கஷ்டப்படும். அவர் அவரோட குழந்தைய தானே பார்த்தாரு. அது ஒண்ணும் தப்பு இல்லண்ணா. ஆமாமா, அதுபடி ராம் ரொம்ப நல்லவன். உன் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாமா. சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாதமா. அவாட்டுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இல்லண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க மட்டும் ராம் கிட்ட எதுவும் சொல்லிக்காதீங்க. சரிமா. சரிண்ணா, நீங்க கிளம்புங்க. இப்ப ராம் வாரேன்னு சொன்னாங்க. ஓ சரிமா, நான் வாரேன். ராம், அது எப்படி ராம்? அபிக்குட்டிய நான் பார்க்காம விடுவேன். இப்ப இல்ல ராம், அபிய என்னைக்கு நான் முறைய பார்த்தேனோ அன்னைக்கே நினைச்சிட்டேன் அவளுக்கு அம்மாவா நான் தானே. நான் தான் கஷ்டப்பட்டேன். இன்னொரு குழந்தைய நானே கஷ்டப்படுத்துவேனா? நீ என்ன புரிஞ்சிக்காம இல்ல ராம். ஆனா உன் குழந்தை மேல உள்ள பாசம். ஓகே ராம், உனக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்குவேன். எனக்கு குழந்தைனா அது அபி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது ராம். சிவானி. ராம். ஹாய் சிவானி. ஹாய் ராம். சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல நான் இப்பதான் வந்தேன். சிவானி என்னாச்சு? ஒண்ணு இல்ல ராம். இல்லம்மா, ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா தெரியுது. அப்படியா? ஓ, என் ஃபேஸ் எல்லாம் கவனிச்சிருக்கியா? ஹேய். இல்ல பார்த்த செகண்ட்லயே டல்லா இருக்குங்கற. அதான் பார்த்ததும் தெரியுதே. அப்படியா? எப்பவும் அங்க இருந்து வரும்போதே உன்னை பாப்பேன். ஒவ்வொரு நேரம் முகம் பிரைட்டா அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே ஏன் லட்டுமாவை பார்த்த மாதிரி அவ்வளவு அழகா இருப்ப. என்னடா என்ன நடக்குது? டா. ஐயோ சாரி. சாரி எல்லாம் வேண்டாம். கூப்பிடு. டா போட்டா. ம். உனக்கு ஓகேவா? வேணா இனி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஃப்ளோல வந்துச்சு.
வரட்டும் வரட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கூப்பிடு. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? ம். சரி சரி, எப்பயாவது ஒருக்க, எல்லா நேரமும் கூப்பிட மாட்டேன். எப்படி வேணாலும் கூப்பிடு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டியா? ம்ஹும். ஏதாவது சேட்டை பண்ணா? சேட்டையா? ஓய், காலேஜ் படிக்கிற என்ன? இருந்தாலும் திடீர்னு ஏதாவது சேட்டை பண்ணா கோச்சிப்பியா? திட்டுவியா? ம். அடி கூட விழுகும். அடிப்பியா? ம். அச்சோ, சரி சேட்டை பண்ண மாட்டேன். ஏதாவது ஒண்ணுனா திட்டு, எனக்கு தெரியாம பண்ணிட்டா சொல்லி கொடு. ஆனா அடிக்கலாம் செய்யாத. ஏன் ஏன் அப்படி? அது நான் சின்ன பிள்ளையில இருந்தே எங்க அம்மாட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். தப்பே பண்ண மாட்டேன். குழந்தையில சேட்டை பண்ண கூட பயப்படுவேன். ஏன்னா எங்க அம்மா பார்த்தா அடிப்பாங்க. அவங்களுக்கு பயந்து ஏதாவது ஒரு மூலையில போய் உட்காந்துக்குவேன். அவங்களுக்கு ஏதாவது ஆபீஸ் டென்ஷனா அதையும் என்கிட்ட தான் காமிப்பாங்க. அடியெல்லாம் ரொம்ப வாங்கிட்டேன். அதனால ஏதாவது தப்பு பண்ணா திட்ட மட்டும் செய். ஏய், வேணா லேசா செல்லமா. சாரிமா, ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. என் மனசுல உள்ளத நான் சொன்னேன். ராம், இது மாதிரி நிறைய இருக்கு. மனசு விட்டு யார்கிட்டயாவது உட்காந்து பேசணும்னு ஆசை. உன்கிட்ட பேசலாமா? கண்டிப்பாமா. உனக்கு என்ன தோணுதோ, ஏதாவது டவுட்டா இல்ல உடனே பார்க்கணுமா, ஏதா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, உடனே நான் வாரேன். தேங்க்ஸ் ராம். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். ச்சே, சிவானி சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அவ போய் நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்துவாளா? அறிவு இல்லாம யோசித்துட்டேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் சிவானிக்கு தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுவா. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே சிவானி வந்தா. அவளை நான் சந்தோஷமா பாத்துக்கணும். என்னால அவளுக்கு சின்ன மன வருத்தம் கூட வரக்கூடாது. ஹே ராம், சொல்லுமா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எங்க பாரு, பழசெல்லாம் அப்படியே மறந்துரு. இப்போ புதுசா எனக்காக பிறந்திருக்க. நான் உன்னை பாத்துக்கிறேன். இனி ஏன் சிவானி சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். கவலைங்கிறது துளி கூட வரக்கூடாது. சரியா? சரி ராம். ராம், அது மாதிரி நானும் ஆபிக்குட்டியவும் உன்னையும் நல்லா பாத்துக்கிறேன். சரிம்மா. ராம், இப்படியெல்லாம் பேசுற நீ கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சு அன்னைக்கு என்கிட்ட பேசாம இருந்திருக்க மாட்ட. உன் குழந்தை மேல நீ வச்ச பாசம் அதான் அன்னைக்கு என்கிட்ட சொல்ல விடாம தடுத்திருக்கு. நீ எப்பவும் நல்லவன் தான் ராம். உன்னை நான் முழுசா நம்புறேன். ஏய், என்ன? ஒண்ணு இல்ல ராம். சரி, இன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துருவேன். ஒரு 8 மணிக்குள்ள பாட்டிமாட்ட சொல்லிடுறியா? என்ன, உங்க அண்ணனை இன்னும் காணோம்? வந்துருவான். சரி, நான் கிளம்பவா இல்ல உங்க அண்ணன் வர வரைக்கும் இருக்கவா? அண்ணன் வர வரைக்கும் இரு. இருக்கவா? உங்க அண்ணன் ஒண்ணும் சொல்ல மாட்டானா? ராம், தெரியாம திருட்டுத்தனம் தான் பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு. சாரிமா. அப்பனா வா, நானே உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன். வா வா வா. இப்ப மட்டும் இல்ல, டெய்லி ஆபீஸ் போகும்போது நான் காலேஜ்ல விட்டுறேன். இந்த டைம் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுறியா? அச்சச்சோ, என்னால முடியாது. இப்பதானே சொன்ன. ஹே, இது பர்மிஷன் வாங்குறது. என்னால சத்தியமா முடியாது. அண்ணன் எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்ததே போதும். இதுக்கு மேல வேண்டாம். சரி. ஹே, என்னது பைக்ல கூட்டிட்டு போக கூட்டிட்டு வர? இதெல்லாம் சும்மா சொன்னியா இல்ல ஏதாவது ஆசையா? அது உனக்கே தெரியும். ஏய், எனக்கெல்லாம் தெரியாது. நீ இப்பதான் சிரிக்கிற. இதுக்கு முன்ன ஒரே உமனா மூஞ்சியா இருப்ப. உன் ஃபேஸ வச்சு நீ என்ன நினைக்கிறேன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. உருன்னு இருப்ப. இப்பவும் இல்ல. இப்பதானே உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன். பேசதான் தெரியும். ஓ, சரி, நீயே சொல்லு. ஆசைதான். ஆசைப்பட்டுதான் கேட்டேன். நீ தான் பர்மிஷன் வாங்க மாட்டேங்கிறியே. அடப்பாவி, ராம்னு பேர் வச்சிட்டு என்னடா இல்லாத வில்லத்தனம்லாம் பண்ணுவா போல. நான் சொன்னது உனக்கு கேட்டிருக்கோம். கேட்டுச்சுல? ஆமா. ஹே ராம், நீ சரியான ஆளுதான். தேவதை, அவள் ஒரு தேவதை. அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டுதான் பூக்களும் பூக்குமோ? நெற்றி மேலே ஒற்றை மோதியாடும் போது நெஞ்சுக்குண்ட மின்னல் தூக்கும் பார்வையாடை தூக்கும்.